எஸ் மாதா, எஸ். போன வாரம் நான் வரல, அதனால எனக்கு தெரியல நீங்க என்ன பண்ணீங்க. Yeah. So I'll just share the screen. I think we finished up to the grammar part, I think. Yes, Mata. Grammar. கர்த்தரி கர்மணி பண்ணினோம். கர்த்தரி கர்மணி we didn't do. That was I think earlier. This we just எது வரைக்கும் பண்ணோம்? பிரயோகா, is it? Yeah. That is where it is. That is our voice. Okay. Yes. Karmani prayoga. Okay. I just told one example, I told you, right? That is, we left it. Now we have to come to the numbers. I told you that we have to learn up to 100 in Pravesha. So we have done, I think, last lesson la Panchashat varakum panirundhathu. In the lesson la from Panchashat onwards. Yeah. So each one read 3. ஆல்பபெட்டிக்கல்ல படிக்கலாமா? படிங்க. एकपञ्चाशत्, द्विपञ्चाशत्, त्रिपञ्चाशत्, चतुःपञ्चाशत्, पञ्चपञ्चाशत्. Okay, you can stop. Next. Revati ma'am. Dhanlakshmi ma'am vandacha? இல்லங்க மேம். அப்போ உமா மேம் ஜாயின் பண்ணிருக்காங்க. உமா மேம் ரேவதி மேம் ஜாயின் பண்ணிட்டாங்க. ரேவதி மேம் படிங்க. Yes, Mata. Sat panchashat. Shat panchasat. அதுவும் ஷகாரா, இதுவும் ஷகாரா. ஓகே. That is சிவா ஷா. அது ஷண்முகா ஷான்னு சொல்லுவோம் ஆரம்பத்துல. முதல்ல படிக்கிறவாளுக்கு அது வந்து சிவால போடுற ஷா வந்து ரெண்டாவது வருது. முதல்ல வர்ற ஷகாரா வந்து ஷண்முகான்னு நம்ம எழுதணும்னா சம்ஸ்கிருதத்துல நம்ம இந்த ஷகாரா தான் போடணும். ஓகே. அப்புறம் அந்த சா வந்து நம்ம சரஸ்வதி சா அப்படின்னு சொல்லுவோம். So these are all just for identifying the pronunciation. Letters. Okay, Mata. Pronunciation, not letters, correct ma, but இது வந்து pronunciation. அது yes, Mata. அது கொஞ்சம், அதாவது அது எப்படின்னா இப்ப நம்ம சாதாரணமா pronunciation வந்து நான் உங்களுக்கு அதுக்குள்ள போகல. அந்த மாஹேஸ்வர சூத்ராணி நம்ம எடுத்துட்டு உச்சாரண ஸ்தானானி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எந்தெந்த இடத்துல இருந்து எந்தெந்த லெட்டரை நம்ம உச்சாரணம் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது இந்த ஷ, இந்த ரெண்டாவது ஷ, அதாவது யார லவ ஷ, அந்த ஷ வந்து இட் இஸ் தாலு. இந்த ஷ சொல்லும் பொழுது நம்மளோட ரெண்டு வாயும் அப்படியே விரியணும். இட் இஸ் தாலு. ஓகே. அந்த ஷ, அது ஷ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட நாக்கு வந்து மேல் பக்கம் தொடணும். ஷ. Okay, that is there. So that is called Murdhanya Shakara. And this Sha, which I said, Shiva Sha. அந்த சிவா வந்து அந்த ஷ அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது உங்களோட ரெண்டு கண்ணமும் வாய் பக்கம் விரியணும். தட் இஸ் கால்ட் தாலு. ஸோ நம்ம இன்னும் ப்ரொனன்சியேஷன் ஃபுல்லா படிக்கும் பொழுது we will say தாலு ஷகாரா, மூர்தன்ய ஷகாரா. அப்புறம் அந்த ச, அது வந்து அது வந்து ச, லுத்து லசானா தந்தா, அது கண்டிப்பா பல்லுல படுற மாதிரி ச. அந்த ச வந்து பல்லுல படும். So they are dantaha. These are the places of articulation, the places of pronunciation. அப்ப அது வந்து அக்குஹ விசர்ஜனியானாம் கண்டஹ அதெல்லாம் வரும். பட் இப்போ நம்ம சாதாரணமா அது வந்து that is a little bit higher in grammar when we go to language structure. அதை நம்ம படிப்போம். மாஹேஸ்வர சூத்ராணியும் படிச்சுட்டு ப்ரொனன்சியேஷனும் படிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம படிக்கும் பொழுது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, பிகாஸ் நம்மளாம் இப்ப பிரவேஷால இருக்கும். we are entering into சம்ஸ்கிருதம். பிரவேஷானா என்னது? என்டர் பண்ணுறது. ஸோ நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். என்டர் பண்ணுறதுல வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஷ, சிவா ஷ, ஷண்முகா ஷ, அண்ட் ச வந்து சரஸ்வதி ச. ஓகே. இந்த மூணையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல வந்து இப்ப முதல்ல வந்து ஷட்
பஞ்சாஷத். நல்ல பாருங்க, ம். ஷட். அந்த ஷட் அந்த ஷ ப்ரொனன்சியேஷன் வேற மாதிரி இருக்கணும், இந்த ஷ வந்து வேற ம். மாதிரி இருக்கணும், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஸோ ஷட் பஞ்சாஷத். ம். சப்த, அந்த சப்த வரும்போது ச. ச சரஸ்வதி. ஓகே, ஐ ஹோப் யூ Okay, ஆர் கிளியர் ஆல் ஆஃப் யூ. Yes, Mata. ஓகே, षट् पञ्चाशत् सप्त पञ्चाशत् अष्ट पञ्चाशत् नव पञ्चाशत् षष्टि षष्टि ஷஷ்டிஹி. षष्टिः ஓகே, you can இருக்கிறதுனால stop here. Yeah, next. एकषष्टिः द्विषष्टिः त्रिषष्टिः चतुःषष्टिः அதை எப்படி சொல்லணும்னா சதுஷ்ஷஷ்டிஹி சேர்த்து சொல்லணும். चतुष् சதுஷ்ஷஷ்டிஹி. चतुष्षष्टिः पञ्चषष्टिः ஓகே, நெக்ஸ்ட். மாதா நான் திரிபுர சுந்தரி. ஷட் ஷஷ்டிஹி, சப்தஷஷ்டிஹ, அஷ்டஷஷ்டிஹ. சா வராதுமா, ஷ. அதுதான் நான் இப்ப சொன்னேன். நீங்க சா வரக்கூடாது. அஷ்டஷஷ்டிஹ, ம், நவஷஷ்டிஹ, சப்ததிஹ, சப்ததிஹி. ஓ சப்ததிஹ. நெக்ஸ்ட். உமா மேடம் இருக்காங்களா? சொல்றேம்மா. ஏகசப்ததிः, द्विसप्ततिः, त्रिसप्ततिः, चतुस्सप्ततिः, சதுஸ்சப்ததிஹி. चतुस्सप्ततिः, पञ्चसप्ततिः, அவ்வளவுதான். षष्ठसप्ततिः. ஓகே, ஷட் சப்ததிஹி. ஓகே, நெக்ஸ்ட் பானு மேடம் ஸ்டார்ட். வேற யாராவது இருக்காங்களா? because I'm sharing. தனலட்சுமி மேடம் வந்திருக்கா. தனலட்சுமி மேடம், ஓகே படிங்கம்மா. அடுத்தது தனலட்சுமி மேடம் படிங்க. படிக்கிறோம். ஷட் சப்ததிஹி 76ல இருந்து படிங்க. 76. सप्ततिः सप्तसप्ततिः अष्टसप्ततिः नवसप्ततिः अशीतिः அஷீதிஹி. ஷ ஷ அஷீதிஹி. अशीतिः அடுத்தது ஏகாशीतिः, द्वयशीतिः, त्रयशीतिः, चतुशीतिः, சத்துரு கிடையாது, சத்துர் அஷீதிஹி. இருக்குல்ல, அது இங்கிலீஷ் புக்ல சத்துரா போட்டிருக்கு, ரா போட்டிருக்கு. ஆமா, 6A தானே. சதுரஷீதிஹி சதுர போட்டிருக்கு. இல்ல சான்ஸ்கிரிட் லெட்டர் ரேஃபா போட்டிருக்கு, ரா போட்டிருக்கு. ஆமா, ரா தானே போட்டிருக்கு, ரேஃபா போடலையே. ரேஃபானா ராருக்கு கீழே ஹலந்தம் இல்லல்லம்மா. ஓகே, சதுர வரணும். என்ன வரணும்? சதுரஷீதிஹி. சதுரஷீதிஹி, பஞ்சஷீதிஹி, பஞ்சாஷீதிஹி. இங்கதான் சந்தி விளையாடும். ஓ பஞ்சாஷீதி. சத்துர் இப்ப பாருங்களேன், சத்துர் சத்துருங்கிறது 4 பிளஸ் அஷீதிஹி. ஓகே, இர் பிளஸ் இரு பிளஸ் ஆ வந்து என்ன வரும்? ரான் ஆயிடும். ஓகே, கரெக்டா? அப்ப சதுரஷீதிஹி. இப்ப பஞ்ச பிளஸ் அஷீதிஹி. ஆ பிளஸ் ஆ பிளஸ் ஆ will become ஆ in சந்தி. புரியுதா? பஞ்சாஷீதி. பஞ்சாஷீதிஹி. பஞ்சாஷீதிஹி. ஓகே, நெக்ஸ்ட் தனலட்சுமி மேடம் படிங்க. षडशीतिः सप्ताशीतिः अष्टाशीतिः नवाशीतिः नवतिः நவதிஹி. ஓகே, நெக்ஸ்ட். नवतिः एकनवतिः அதே கரெக்டா தான் சொன்னேன். द्विनवतिः द्विनवतिः त्रिनवतिः चतुर्नवतिः पञ्चनवतिः. ஓகே, நெக்ஸ்ட். षण्णवतिः இந்த ஷட் सप्तनवतिः. இருக்கு இல்லையா, இந்த ஷட்டும் இந்த நவத்தியும் சேர்ந்து ஒரு சந்தி மூலமா
ண ண அப்படி ரெண்டு வந்துடுறது. ஓகே, Okay. டகாராவும் நகாராவும் சேர்ந்து இன்னு ந அப்படி ஆயிடுறது. சோ ஷண்ணவதிஹி. सप्तनवतिः अष्टनवतिः नवनवतिः शतम् Shatam, 100. So these are the numbers. You have to read and see. Okay, read and write. ஒரு நவதி அப்படின்னு தெரிஞ்செடுத்துனா நவதிஹி, சப்ததிஹி, அஷீதிஹி, நவதிஹி, சதம். எப்படி இருந்தது வந்து தச, விம்சதிஹி, த்ரிம்ஷத், அப்புறம் சத்வாரிம்ஷத், பஞ்சாஷத், அப்புறம் ஷஷ்டிஹி, சப்ததிஹி, அஷீதிஹி, நவதிஹி, சதம். இந்த மாதிரி அந்த 10 வச்சுட்டேன்னா அதுக்கு முன்னாடி எப்படி போடணுங்கிறத பார்த்துட்டே எல்லாம் ஈஸியா வந்துடும். ஓகே, so these are exercises that you can do for homework. We have already seen last class itself. நம்மளும் இந்த மாதிரி பண்ணியே பார்த்தோம். ஓகே, did we do? இதுல வந்து we have to சக்கர்மக்கா, அக்கர்மக்கா தான் நான் உங்களோட பண்ணணும். I thought சக்கர்மக்கா is what I told, that we can take an object. ஆப்ஜெக்டை எடுத்துக்க முடியும்னா இது சக்கர்மக்கா. That which cannot take an object will be akarmaka. The object may be there, may not be there. அது வேற விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நம்ம எடுத்துட்டோம்னா பாலகஹ காததி. நம்ம கொஸ்டின் கேட்கலாம், கிம் காததி, வாட் இஸ் ஹி ஈட்டிங் கேட்டா ஆன்சர் கிடைக்கிறதா இல்லையா? பாலகஹ போஜனம் காததி, பாலகஹ சாக்கலேஹ சாக்கலேஹ காததி, எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ அதுக்கு ஆன்சர் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னானா that is a சக்கர்மக தாத்து. Understood both? I taught it in the last class. ஞாபகம் இருக்கா? எஸ் மாதா, எஸ் மாதா. Yes, Mata. So இப்போ வந்து the first each one will do how many sentences are that? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சென்டென்ஸ் பண்ணுங்கம்மா. The first one who has to do now? மாதா After நான் Sumitra, நான் திரிபுர சுந்தரி மாதா. பண்ணுங்க. மாதா பாலக் அதை விட்டுருங்க. பாலகஹ That is only an example. Take the first one. Okay, பாலிகா. பாலிகா பட்டதி. ம், இது வந்து பட்டதி. பாலிகா என்ன பண்றாங்க, அவங்க படிக்கிறாங்க, அப்படி ஆன்சர் கிடைக்குதுங்க மாதா. அப்படி கிடையாது, என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. பாலிகா என்ன பண்றாங்கன்னா அது கிரியாபதம். ஓகே, பாலிகா என்ன பண்றாங்க, that you get the கிரியாபதம். என்ன செய்யறாங்க, what is she doing, that is an action. பாலிகா is நாமபதம். கரெக்டா? It is a noun, it is a நாமபதம், ஒரு பெயர் சொல். இப்ப இது வந்து என்னது, இது an action. பாலிகா பட்டதி, பாலிகா என்ன செய்கிறாள், பட்டதி படிக்கிறாள். ஆனா நீங்க அந்த கிரியாபதத்தோட நீங்க கேள்வி கேளுங்க. ஓ, என்ன செய்கிறாள். ஓகே, என்ன செய்கிறாள் இல்ல, இப்ப பட்டதிங்கிறது என்ன அர்த்தம், படிக்கிறாங்க மாதா, படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. படிக்கிறாங்க. ஓகே, படிக்கிறா. ஓகே, she is reading. என்ன படிக்கிறாங்க, என்ன படிக்கிறா. ஓ, அங்க அங்க ஆன்சர் இல்ல மாதா, வெறும் படிக்கிறாங்கன்னு மட்டும் தான் இருக்கு. நான் அததான் என்ன புரிஞ்சுக்கோங்க. இப்ப அது முதல் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. எஸ் மாதா, முதல் சென்டென்ஸ் பாருங்க. எஸ் மாதா, பாலகஹ காத்ததி, காத்ததி போட்டிருக்காங்க. காதத்தினா என்னது, காத்ததி சாப்பிடுறாங்க. என்ன சாப்பிட்டாங்கன்ற இல்ல, அவங்க சாப்பிடுறாங்க மட்டும் தான் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இங்க ஆனா என்ன சாப்பிட்டாங்கன்னு சொன்னா ஆன்சர் கிடைக்குமா, சொல்ல முடியுமா? இப்போ இந்த லைனை பார்த்து சொல்ல முடியாது மாதா. இந்த லைனை பார்க்க வேண்டாம், நம்மளாவே புரிஞ்சுக்கணும். கிடைக்கும், சொல்ல முடியும் மாதா. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்படி சொல்ல முடியும்னா அது சக்கரமக தாத்து. புரியுதாமா? ஓகே மாதா. இப்ப அதே மாதிரி பண்ணுங்க. பாலிகா பட்டதி, கிம் பட்டதி, என்ன படிக்கிறாள், புஸ்தகம் பட்டதி. அவளுக்கு கிடைக்கிறது இல்ல. எஸ் மாதா. சக்கர்மகவா அகர்மகவா, இது சக்கர்மக கிரியா மாதா. புரிஞ்சுதா இப்போ? எஸ் மாதா. Everybody is able to understand? That is how it should be. Yes, ma'am. அடுத்தது பண்ணுங்க. சேவகஹ நயதி.
சேவகः நயத்தினா டான்சிங் தானே மாத்தா? இல்ல நயத்தி. இல்ல அது நிருத்தியதி டான்சிங். ஓ, நயத்தினா நயத்தினா டேக்ஸ். டேக்ஸ். சேனகः டேக்ஸ். அத சோல்ஜர் டேக்ஸ் அப்படி சொல்றாங்க. ஓகே. அப்போ என்ன என்ன சேவகஹமா, சேனகஹ இல்ல, ஓ, சேனா இல்ல, இது வந்து சேவகஹ. சேவகனா ஒரு ஹெல்ப்பர். ஹெல்ப்பர். ஓகே, ஹெல்ப்பர் எடுக்கிறார்கள் அப்படி சொல்ல ஹெல்ப்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கிம் அப்படி நயத்தி இல்லம்மா, ஹெல்ப்ஸ் இல்ல, நயத்தி, he takes. he யார் takes. வேணா எடுத்துக்கோங்க சேவகாக்கோட இடத்துல. திரிபுர சுந்தரி நயத்தி, கோமதி நயத்தி, ஓகே, Yes, மாதா. சுமித்ரா நயத்தி, யார் வேணா வச்சுக்கோங்க. இது வந்து சக்கர்மக கிரியா மாதா. நயத்தி ஏன் அப்படி எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறார்கள்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிறது இல்ல. எஸ் மாதா. எடுத்து செல்கிறார்கள், டு டேக். எஸ் மாதா. எஸ் மாதா. அதுதான். சக்கர்மக அப்போ கிரியா. அததான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே That becomes a sakarmaka dhatu. Okay. தாத்து. ஓகே மாதா. Okay, now you can mute yourself. Yes, Uma madam, next. புஷ்பம் விகசதி. ம் இது வந்து அகர்மக்காக. ஏன்னா விகசத்தினா எதை வாட்டுன்னு சொல்றதுக்கு பதில் இல்லை இல்லையா? விகசத்தினா ப்ளூம்ஸ், ப்ளூம்ஸ், Bloom. மலர்கிறது. மலர்கிறது. அது எதை ஏன் அந்த கேள்விக்கு பதில் இல்லை இல்லையா? அதாவது சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த ஆக்ஷன் வந்து வேற யார்கிட்டயோ போறதுன்னா அது சக்கர்மக்க. அந்த ஆக்ஷன் அதுக்குள்ளேயே இருக்குன்னா அது அக்கர்மக்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப இது பூ பூக்கிறதுன்னா அதோடயே தானே அதுக்குள்ளேயே இருக்கிறது. So it is அக்கர்மக்க. கரெக்ட். தேவக ரக்ஷதி. தேவக ரக்ஷத்தினா காப்பாற்றுகிறார்கள். காப்பாற்றுறது. காப்பாற்றுறது. எதை காப்பாற்றுவாருங்கிறதுக்கு வந்து பதில் இல்லை. யாரைங்கிறது வரும், பதில் வருமே அதுக்கு வரும். சோ அப்ப இது வந்து சக்கர்மக. அவ்வளவுதான். Understood. So everybody has understood. Yeah, next one. Who is doing do after Uma? ஜனாக பஷ்யந்தி. People see. சகர்மக்ரியா. ரெண்டா ஒன்னா? ரெண்டு. அடுத்தது சக உபவிஷதி. எங்கே என்டர் பண்றா? he enters. No, upavishati na sitting down. Sitting. Okay, upavishati sitting. So the akarma kriya. Akarmaka. Next. மேடம் பண்ணுங்க. போதயதி. போதயத்தினா டீச்சிங். ஓகே, டீச்சிங். இது சகர்மக. இங்கே குரு யாருக்கு போதிக்கிறார்? யாருக்கு இல்ல, எதை போதிக்கிறார்? எதை போதிக்கிறார். ஓகே, அப்ப ஆன்சர் கிடைக்கிறது இல்லையா? கிடைக்கிறது. அடுத்தது சிசுஹு ப்ரோதிதி. குழந்தை அழுகிறது. எதற்குன்னு சொல்ல முடியும். எதற்கு, யாரை, எதை அப்படி கேட்கணும். வாட், ஹூ, ஹூம். ஓகே, அது மாதிரி ஆன்சர் கிடைக்கல. இந்த குழந்தையோட அழுகை அதுகிட்டயே தானே இருக்கு. எதுக்கு? ஆமா, அகர்மக. அப்போ அகர்மக. 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 ஓகே, நெக்ஸ்ட். பக்தக நமதி. அது அகர்மக. ஏன்? அதுக்குள்ளேயே அந்த பக்தரே தான் பெண்டிங் பண்றாரு, அதனால. நமத்தினா என்ன மீனிங்மா? மீனிங் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நமத்தினா கும்பிடுறது. ஓ, ஓகே, சல்யூட், டு ப்ரே, டு வர்ஷிப். சல்யூட். அப்ப யார அப்படிங்கறத சொல்லலாம். அப்ப சக்கர்மக்க. First understand the meaning, then only it will be all well. Okay. Gajaha. கஜக திஷ்டதி. இது அகர்மக. ஏன்? ஸ்டாண்டிங். அதுக்குள்ளேயே அது ஸ்டாண்டிங், அதனால. ஓகே ஓகே. Sumitra madam, you are left out, right? சொல்லிட்டீங்களா?
இல்ல நான் ஆ சொல்லல. ஆ இப்போ முதல் சென்டென்ஸ் பண்ணுங்க. சா நிந்ததி. சா நிந்ததி. ஒரு நிமிஷம். இது வந்து சா அனிந்தத் மத சா அனிந்தத். இல்ல பாஸ்ட் டென்ஸ் அது ஓகே. நான் இதுல சக்கர்மக்க அக்கர்மக்க ஓ தான் உங்கள்ட்ட கேக்குறேன். இதுலயேவா? ஓகே ஓகே. சா நிந்தத்தின்னா ஏன் நிக்கிறாள் அப்படின்ற இல்ல மாதிரின்னா நிந்தத்தினா நிந்திக்கிறாள் சொல்லுவாங்க தமிழ்ல. நிந்தத்தி. ஓகே நிந்திக்கிறாள். அது வந்து அப்ப பிளேம்ஸ். சக்கர்மக்க she தான். blames. சக்கர்மக்க. யாரையும் நிந்திக்கிறாள் சொல்ல முடியும் இல்லையா? சோ சக்கர்மக்க மத. ஓகே. இப்ப அடுத்தது சுனக்காக பசந்தி. பசந்தி. பசந்தி மீனிங் சுனக்காக இந்த இடத்துல வந்து பேசுறது, இந்த இடத்துல குறைக்கிறது. நாய்கள் குறைக்கின்றன. குறைக்கிறது. இது வந்து அகர்மக்க. Okay. ஆர் நாய்கள் குறைக்கிறதுன்னா ஓகே, அது என்னன்னு சொல்ல முடியாது இல்லையா? சோ ஃபார்வர்ட் ம். அகர்மக்கவா அடுத்தது மத. பண்ணுங்க. அடுத்தது ட்ரை பண்ணுங்க. பர்ணம் பததி. இதுவும் அகர்மக்க. பர்ணம்னா பதத்தினா ஃபால்ல விழறது. ம். பர்ணம்னா மத இலைமா. இலை. ஓகே இதுவும் அகர்மக்க பிகாஸ் Okay. இலை Okay. விழறது. No problem. So if everybody has understood what is akarmaka and sakarmaka? எஸ் மகோதயா. மத்த மத்த இப்ப சொல்லுங்க. அகம் நமாமி வருது இல்ல மத்த, அது எனக்குள்ளவே தான் அந்த ஆக்ஷன் நடக்குது. அப்போ அது வந்து இருங்க. நீங்க முதல்ல அகம் நமாமின்னா என்ன அர்த்தம்? அகம் நான் வணங்குகிறேன். வணங்குகிறேன். உங்களுக்குள்ளேயே வணங்கிப்பேலா? இல்ல வேற யாரை யாரும். வணங்குவேன்னு கேட்டா கிடைக்கும்லமா ஆன்சர். ஓகேங்க மத்த. புரிஞ்சுக்கோங்க. ஓகே மத்த. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். ஓகே. Understood? Yeah. So that is why I just wanted to do that with you all. அப்பதான் உங்களுக்கு சரியா தெரியும்னுட்டு. ஓகே. யாருக்காவது டவுட் இருக்கா? Can we go forward? Akarmaka and sakarmaka you understood now? எஸ் மத்த. எஸ் மாதா. ஆப்ஜெக்ட் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகே. Even if the object is not there, you should find out whether the verb is akarmaka or sakarmaka. Okay. இப்போ வியாபகாரிக சப்தாகா, தட் இஸ் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்றோம். வியாபகாரிக்கனா டே டு டே இல்லை நம்ம பேசக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள். இப்போ இந்த தடவை என்ன சொல்றா? ஷரீர அவயவாகா. ஓகே. ஷரீர இது அப்படிதான், அதைத்தான் சேர்த்து வயவாகாங்கிற. அப்ப ஷரீர அவயவாக. அவயவாகனா பார்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம்ல, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்போம் இல்லையா? ஹெட்டு, ஐஸு, நோஸு, அதைத்தான் நம்ம வந்து இப்போ சம்ஸ்கிருதத்துல படிக்க போறோம். படிங்கம்மா. யார் படிக்கணுமோ படிங்க. நெக்ஸ்ட் மத்த சுமித்ரா மேடம். அப்புறமா நான் தான். கேஷக சார் ஃபர்ஸ்ட் வியவஹாரிகா சப்தஹ. வியவஹாரிகா சப்தாஹ. வியாவஹாரிக சப்தாஹ. வியாவஹாரிக சப்தாஹ. வியவஹாரிக சப்தம். மாதா சேர்த்து ஒரு தடவை சொல்லுங்க மாதா மொத்த வார்த்தையும். வியாவஹாரிக சப்தாஹ. ஷரீராவயவாஹ. சாமான்யஹ. சாமான்யாஹ. எப்பொழுதுமே அந்த ஆகாராந்த் வருதுன்னா அது தீர்க்கம். இது ஹ்ரஸ்வம். அகாரா இஸ் ஹ்ரஸ்வம், ஆகாரா இஸ் தீர்க்கம். சோ அது கொஞ்சம் தீர்க்கம் பண்ணி தான் சொல்லணும். ஓகே. சரிங்க மாதா. கேஷஹ ஹேர். கேபாலஹ. ஒழுங்கா படிங்க. சாரி கபோலஹ சீக். ஓஷ்டஹ லிப். தந்தஹ. போதும். ஓகே மாதா. நெக்ஸ்ட் தந்தக டூத். கர்ணக இயர். கஷ்டக கப்டக கண்டக த்ரோட். ஓகே. நெக்ஸ்ட் இது தமிழ்ல வந்துட்டு சீக்வன்ஸ் வேற மாதிரி இருக்கு.
நான் இங்க கொடுக்கறது எனக்கு முதல்ல கேஷகா ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறமா வேற வந்துருது. நான் அதுல ஒரு 3 படிக்கிறேன். மஸ்தகம் தலை, லலாட்டம் நெற்றி, கர்ணக காது. ஓகே, நெக்ஸ்ட் தனலட்சுமி மேடம். நானும் புக் இருக்கு மேடம், அதே படிக்கட்டுமா? நேத்திரம் படிங்கோ, இல்லாட்டாலும் நான் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது தெரியுது இல்லையா எல்லாருக்கும்? தெரியுது. ஸ்கந்தக படிங்கோ 7வதுல இருந்து. ஸ்கந்தக ஷோல்டர், புஜக ஆர்ம், ஹஸ்தக ஹேண்ட், ஓகே, நகக நெயில். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ரேவதி மேம் படிங்கோ. பாதக ஃபுட், ஃபுட், ஊருஹு தை, நாசிகா நோஸ், ஓகே, ஜிஹ்வா டங். ஓகே, நெக்ஸ்ட் ஜங்கா லெக், கரெக்டா மேம்? ஜங்கா. அங்குலி ஃபிங்கர், மஸ்தகம் ஹெட், லலாட்டம் ஃபோர்ஹெட். நெக்ஸ்ட் படிக்கலாம். நேத்திரம் ஐ, முகம் மவுத், வதனம் ஃபேஸ், வக்ஷஸ்தலம் செஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ரத்தம், ரத்தம், ரத்தம் ரயித்தம் ரத்தம் பிளட், ஜானு நீ, சர்ம ஸ்கின். So these are like this will come for இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு 5 வேர்டு கொடுத்துட்டு யூ கேன் ரைட் த மீனிங். உங்களோட மதர் டங்லேயும் எழுதலாம். எந்த லாங்குவேஜை செகண்ட் லாங்குவேஜா நம்ம சூஸ் பண்றோமோ, இங்கிலீஷ் சூஸ் பண்ணா இங்கிலீஷ்ல எழுதலாம், தமிழ் சூஸ் பண்ணா தமிழ், கன்னடம்னா கன்னடம், எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகே, ஸோ ஓகே. இப்போ அடுத்தது we are going to பிரஹேலிகா. இப்போ நம்ம நிறைய பிரஹேலிகா நம்ம பார்த்துட்டே வந்தோம். இப்போ வாட் இஸ் தட்? இப்போ 4வது லெசனோட பிரஹேலிகா முன்னாடி நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோம், ஷர்ட்டு வந்தது. அப்புறம் 2வது ஒன்று பார்த்தோம், 3வது பார்த்தோம் போன தடவை மிருத்யுஞ்சய வந்தது, 2வது அப்படி. இப்போ இன்னைக்கு வந்து புருஷக கீதிருஷக வேத்தி, கீதிருஷோ வேத்தி அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ஓகாராந்த நம்ம ஏகோ பாலக பார்த்தோம் இல்லையா, நம்ம பால சம்ஸ்கிருதம் கிளாஸ்ல ஏகக பாலக. இந்த மாதிரி கீதிருஷக வேத்தி பிராயேண சகலாக கலாக மத்திய வர்ண துவயம் த்யக்த்வா ப்ரூஹி கஹ ஸ்யாத் சுராலயஹ. ஓகே, திருப்பி படிக்கிறேன். புருஷக கீதிருஷோ வேத்தி பிராயேண சகலாக கலாக மத்திய வர்ணத்வயம் த்யக்த்வா ப்ரூஹி கஹ ஸ்யாத் சுராலயஹ. இப்ப என்ன சொல்றா? புருஷக கீதிருஷக வேத்தி பிராயேண சகலாக கலாகா அப்படின்னு சொல்றான். அப்போ வேட்டி அப்படின்னா a person who knows. ஓகே, வித்துங்கிற தாத்துல இருந்து வருது வேத்திங்கிற அந்த வேர்டு வந்து. ஓகே, இப்போ வந்து வேத்தி, அப்போ வந்து அவருக்கு என்ன தெரியறது? பிராயேன சகலாக கலாக, கலானா ஆர்ட்ஸ், தட் இஸ் லேர்னிங். ஓகே, இப்போ லேர்னிங்ல வந்து எத்தனையோ இருக்கு, எத்தனையோ பிரான்ச்சஸ் இருக்கு லேர்னிங்ல. ஓகே, அப்போ என்னன்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. இப்போ எத்தனையோ பிரான்ச்சஸ் இருக்கு லேர்னிங்க்கு. அப்போ இப்போ எல்லா கலைகளையும் எல்லா பிரான்ச் ஆஃப் லேர்னிங்கையும் தெரிஞ்சிருந்ததுன்னா அவருக்கு என்ன பெயர்
அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்துட்டு, ரெண்டாவது மத்திய வர்ணத்வயம். மத்திய வர்ணனா மத்தியில இருக்கிற வர்ணனா 2 சிலபல், துவயம் 2, 2 சிலபலை மட்டும் நம்ம எடுத்துட்டானா ப்ரூஹி, சே. ப்ரூஹி அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். ஓகே, ப்ரூ தாத்துவோடு நோட்ல கார மத்தியம புருஷ ஏகவச்சனம். கஹ ஸ்யாத் சுராலயஹ. ஓகே, இப்போ முதல்ல நம்ம புருஷக கீதிருஷக வேத்தி பிராயேன சகலாக கலாகா. எல்லா கலைகளும் தெரிந்தவனை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம், என்ன சொல்லி கூப்பிடுவா அப்படிங்கிற வேர்டு வந்து இட் இஸ் நாகரிக. ஓகே, the word is நாகரிக. it is very new to you, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நா க ரி க 4 syllable. அப்போ 4 சிலபல்ல மத்திய துவயம் எடுத்துருங்கோங்கிறா. நா க ரி க. நாகரிகமானவன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல கூட. ஆக்சுவலி அதை தப்பா வந்து நம்ம இன்டர்பிரட் பண்றோம் தமிழ்ல. இங்க வந்து எல்லா கலைகளிலையும் சிறந்தவருக்கு நாகரிக, ஓகே, அப்படின்னு பேரு. அப்போ அதுல நா க ரி க 4 சிலபல் இருக்கு. நடுவுல இருக்கிற 2 சிலபல் எது? காவும் ரீயும். அவ என்ன சொல்றா? மத்திய வர்ண துவயம் தியக்துவா. 2 வர்ணத்தையும் தியக்துவா, தியஜ்ஜு பிளஸ் துவா பிரத்யை எடுத்து விட்டால், ஆஃப்டர் ரிமூவிங் த 2 letters in the middle. ப்ரூஹி சொல்லுங்கோ, சொல்லு. கஹஸ்யாத் என்னது அதுக்கு பேரு? சுராலயக. ஓகே, சுராலய, சுரானா யாரு? தேவர்கள். சுராலயகனா தேவர்களோட இருப்பிடம். அதுதான் ஆன்சர். அந்த நடுவுல இருக்கிற 2 லெட்டரையும் நீ எடுத்துட்டேன்னா தேவர்கள் எங்க இருக்காளோ அதுதான் ஆன்சர் அப்படிங்கிறார். அப்ப தேவர்கள் எங்க இருப்பா? ஹெவன்ல இருப்பா. அப்போ அதுக்கு என்ன? காவும் ரீயும் எடுத்துட்டானா நாக்க. நாக்க அப்படின்னா சொர்க்கம். இன்னொரு சம்ஸ்கிருதத்துல சொர்க்கத்துக்கு இன்னொரு வேர்டு வந்து நாக்க. புரியுறதா இது? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ ஸ்மால் ரிடில். இந்த வேர்டை தெரிஞ்சுக்கணும். நாகரிக அப்படிங்கிற வேர்டு, அதுல நடுவுல இருக்கிற 2 எழுத்தையும் எடுத்துட்டானா நாக்கன்னு வருது. அது சுராலயக அப்படிங்கிற. அப்போ அது சுராலயம்னா என்னது? தேவர்கள் இருப்பிடம். தேவர்கள் எங்க இருப்பா? நம்ம சொல்லுவோம் சொர்க்கத்துல இருப்பா, ஹெவன்ல இருப்பா. ஸோ நாக்க, நாக்கங்கிறது இஸ் அனதர் வேர்டு ஃபார் சொர்க்கம். ஓகே, அவ்வளவுதான். இது ரொம்ப வந்து இது பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். மேம் இது புருஷக திரு திரு அப்படின்னு கூப்பிடுறோம். கித்ரு கீதிருஷ. கி ரு அது ரு அது தாக்கு கீழே ரு வந்திருக்குமா? ரு. ஓகே, தகாராக்கு கீழே கித்ருஷோ கித்ருஷோ கீதிருஷ. கீதிருஷஹ தான் அது. கீத்ருஷோ கீதிருஷோ. வேத்தி. கீத்ருஷோ வேத்தி வந்து வித் தாத்துவோடு வேத்தி. ஓகே, ஹுஸ் லேர்னட், தெரியும், நாலேஜ், வித் தாத்து. எல்லாம் தெரிந்தவன், எல்லா கலைகளையும் தெரிந்தவன். அவனுக்கு என்ன சொல்லுவோம்னா எல்லாம் தெரிந்தவன். வேத்தி படிச்சிருக்கான். வேத்தினா வித், வித் டு நோ, தெரிந்தவன், படித்தவன் எல்லாம் சொல்லலாம். ஓகே, புரியுறதா? ஓகே, now we go to the next one. சங்கிராகிய விஷயாக. நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு லெசன்லையும் ஒவ்வொரு கடவுளை எடுத்துட்டு அவளோட ஒரு 2 ஸ்லோகம் நம்ம படிப்போம். நம்ம குரு படிச்சாச்சு, அப்புறம் விநாயகர் படிச்சோம். 3rd லெசன்ல என்ன படிச்சோம்? தேவியா? ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கணும். யாரை பத்தி? ஃபர்ஸ்ட் குரு படிச்சோம், அப்புறம் விநாயகர், அப்புறம் விஷ்ணுவோ? விஷ்ணு விஷ்ணு சுக்லாம்பரதரம். சுக்லாம்பரதரம் படிச்சோம். ஓகே, இப்போ வந்து நம்ம சிவன் பத்தி ஸ்லோகம் பார்க்க போறோம். ஹரஹ பாப்பானி ஹரதாத் சிவோ தத்தாம் சதா சிவம் ந ஜானாமி தினோ ப்ரூயாத் சர்வக்ய பதபாக் யதஹ. So, ஹரஹ
பாப்பானி ஹரதாத். ஹரஹ ஹரன், அதனாலதான் நம்ம ஹரிஹர சுதன்கிறோம். கரெக்டா? ஹரிஹர சுதன். ஏன்னா ஹராங்கிறது சிவனோடது இன்னொரு பெயர். அப்போ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்போ நீங்க பாருங்க, ஹர ஹரஹ ஹரஹ அப்படிங்கிறது சிவனோட இன்னொரு பெயர். அப்ப ஹரஹ பாப்பானி, ஹரஹ பாப்பானி ஹரதாத். ஓகே, ஹரதாத். ஹரதாத் அப்படின்னா லோட்லக்கார நம்ம பார்த்தோம். ஹரது ஹரதாத். ஓகே, பட்டு பட்டது பட்டதாத். அப்போ ஹர அப்படின்னா ஹிரு தாத்துல இருந்து டு ரிமூவ். அப்போ அவர் என்ன பண்றார்? பாப்பானி ஹரதாத். இப்ப ஹரதாத் வந்து லோட்ல இருக்கு. அப்ப நம்ம வந்து அது இதுதானே, லோட்டு வந்து என்னது? பிரேரணார்த்தம், ஐதர் ஆர்டர், ரிக்வஸ்ட், அது மாதிரி எல்லாம் சொல்லுறது. ஸோ அதனால இங்க வந்து நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லும் போது லெட் லெட் லார்ட் சிவா, லெட் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். மே லார்ட் சிவான்னு இவா போட்டிருக்கா. ஹரதாத் சிவஹ தத்தாம் சதா சிவம். ஓகே, இப்போ என்ன சொல்றா? சிவஹ தத்தாம் சதா சிவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சிவாங்கிற வேர்டுக்கு 2 இடத்துல 2 மீனிங் இருக்கு. ஓகே, சோ ஹரஹ பாப்பானி ஹரதாத் சிவஹ. சிவஹ அது சிவோங்கிறது சிவஹன்னு நம்ம படிக்கணும். தத்தாம், ஓகே, தத்தாம் சதா சிவம். தத்தாம் இங்க பாருங்க, ஹரதாத் அதுவும் லோட்ல காரத்துல தான் இருக்கு. தத்தாம் அப்படிங்கிறதும் லோட்ல காரத்துல தான் இருக்கு. ஓகே, சோ மே லார்ட் சிவா, லெட் லார்ட் சிவா டேக் அவே. ஹரனா டு, ஹர ஹிரு தாத்து, டு டேக் அவே. ஓகே, ஆர் இங்க ரிமூவ்னு கொடுத்துருக்கா, டேக் அவே ஆர் கீப் அஸ் அவே ஃப்ரம். பாப்பானி, பாப்பம் பாப்பே, பாப்பானி பாப்ப சப்தம் நபும்சகலிங்கம். ஓ பாப்பானி பாபங்களை நீக்கட்டும். ஹரன் நம்முடைய நம்முடைய கூட சொல்ல வேண்டாம், ஹரன் பாப்பங்களை நீக்கட்டும். சிவக தத்தான் சதா சிவம். சிவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மங்களம்னு அர்த்தம். சிவக அப்படின்னா நம்ம கடவுள் சிவபெருமான். ஓகே, சிவபெருமான் தத்தாம் கொடுக்கட்டும், சதா எப்பொழுதும், மங்களம் சிவம் மங்களம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்றது? லார்ட் சிவா, அதாவது கடவுள், லார்ட் சிவாக்கு தான் ஹர. அப்போ அந்த கடவுள் சிவபெருமான் நம்முடைய, அதாவது ஒருத்தருடைய, இப்படி ஒருத்தருடையலாம் சொல்ல ஒன்னும் சொல்லாம பாபங்களை என்ன பண்ணட்டும்? ரிமூவ் பண்ணட்டும், களையட்டும், நீக்கட்டும். சிவன் லார்ட் சிவா மங்களம் எப்பொழுதும் மங்களம் தரட்டும். ஓகே, இப்ப யாரோடு? நமக்கு தான் மங்களம் தரட்டும். அது அடுத்த லைன்ல தான் வருது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சுதா? எனிபடி ஹாஸ் எனி டவுட்? சதானா ஆல்வேஸ், தத்தானா மே கிவ். Let him, let give, let Shiva, let Lord Shiva give. or giveங்கிற இடத்துல, இந்த இடத்துல நம்ம ஆஸ்பீஷியஸ், அப்படிதான் ஆஸ்பீஷியஸ்னஸ் தான் நம்ம வந்து சொல்றோம். சிவம்னா மங்களம், மங்களம் எப்பொழுதும் தர வேண்டும் அவர் சொல்றோம், தரட்டும். பாபங்களை நீக்கட்டும், மங்களத்தை தரட்டும் அப்படின்னு முதல் லைன்ல சொல்றோம். அடுத்தது ந ஜானாமி இதி. ஓகே, ஜானாமி தீங்கிறது ஜானாமி இதி, நோங்கிறது நஹான்னு ஆயிடும்.
நக ப்ரூயாத் சர்வக்ய ஓகே பதபாக யதஹ ஓகே பதபாக் யதஹ ஓகே ந ஜானாமி நக ப்ரூயாத் சர்வக்யः ஓகே சர்வக்ய பதபாக் யதஹ ஓகே பதபாக்னா நான் சொல்றேன் அடுத்தது ந ஜானாமி இதி எனக்கு தெரியாது ஜானாமி ந ஜானாமி அகம் ந ஜானாமின்னா எனக்கு தெரியாது இங்க ந ஜானாமி அகம்னு போடல ஆனா மீ வந்திருக்கு கரெக்டா நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கேன் உத்தம புருஷ ஏகவச்சனம் வந்தானா அகம் தான் வரணும்னு சொல்லிட்டு சோ நக ப்ரூயாத் நகங்கிறது இந்த இடத்துல அஸ்மாக்கம் ஓகே அஸ்மாக்கம் நம்ம கிட்ட ஓகே நம்ம கிட்ட கடவுள் வந்து எனக்கு தெரியாதுன்னு he cannot say ந ஜானாமி நக நம்மகிட்ட சொல்ல முடியாது ஏன் சர்வக்ய யதஹனா பிகாஸ் அத்தஹனா தேர்ஃபோர் யதஹனா பிகாஸ் ஏன் சொல்ல முடியாது அவரால சர்வக்ய பதபாக் ஓகே அதாவது he is சர்வக்யனா எல்லாமே தெரிந்தவர் ஓகே he is சர்வக்ய நம்ம சொல்லுவோம் இல்லையா God is சர்வக்ய கடவுள் எங்க இருந்தாலும் எதுவானாலும் கடவுளுக்கு தெரியும் பதபாக்னா நம்மை பற்றி நம்மனா யாரு நம்ம டிவோட்டி நம்ம அவருடைய பாதத்தை தொழுபவர்கள் ஓகே நம்ம வந்து அவருடைய டிவோட்டி அதனால அவர் வந்து நம்மளை பத்தி சொல்ல முடியாது எல்லாமே அவருக்கு தெரியும் நம்ம பத்தி எல்லாம் தெரியும் நம்ம என்னென்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் வந்து சர்வக்ய அவர் எல்லாம் தெரிந்தவர் நம்ம எங்கேயும் நிறைந்தவர்னு சொல்ற மாதிரி எல்லாம் தெரிந்தவர் அதனால அவரால எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது அதனால அவர் என்ன பண்ணணும் பாபங்களை நம்ம கிட்ட இருந்து போக்கணும் நமக்கு மங்களத்தை கொடுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட்மா புரியுறதா இட்ஸ் a little difficult ஸ்லோகம் only but just understand the meaning of this okay they are not going to ask you padavi bhaga and all that just they will ask you the meaning of the shloka okay ஸ்லோகம் என்னது கடவுள் வந்து எல்லாம் தெரிந்தவர் அதனால அவர் தன்னுடைய ஒரு பக்தனை வந்து தெரியாதுன்னு சொல்ல முடியாது so let Lord Shiva remove my obstacles கஷ்டங்கள் obstacles கூட கிடையாது பாபங்கள் remove my sins let him always give all the auspiciousness எல்லா மங்களங்களும் கடவுள் கொடுக்கட்டும் கஷ்டங்களை நீக்கட்டும் ஏனென்றால் அப்படிதான் அத்தக ஏனென்றால் அவருக்கு தன்னுடைய பக்தர்கள் அனைவரையும் தெரியும் தெரியவில்லை என்று அவர் கூற முடியாது பிகாஸ் அவர் எல்லாம் தெரிந்தவர் அவ்வளவுதான் ஓகே ஐ திங்க் ஐ மேட் இட் கிளியர் இன் தமிழ் ஆல்சோ தமிழ் புக்ல என்ன போட்டிருக்கு அது மட்டும் படிங்கம்மா யாராவது ஒருத்தர் சிவன் பாவங்களை அகற்றுவாராக சிவன் நமக்கு எப்பொழுதும் நன்மை அளிப்பாராக நம்மை பற்றி எதுவும் தெரியாது என்று அவரால் கூற முடியாது ஏனெனில் அவர் நம்மை பற்றி யாவும் அறிந்தவர் கரெக்டா ஓகே சோ இததான் நம்ம வந்து பார்த்தோம் இப்ப அடுத்த ஸ்லோகமும் சிவனோட ஸ்லோகம் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் பட் அந்த முதல் ஸ்லோகம் மாதிரியே தான் இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஆசன்னாய சுதூராய குப்தாய பிரகடாத்மனே சுலபாய அதிதுர்காய நமச்சித்ராய சம்பவே ஓகே எப்படி
ஆசன்னாய சுதூராய குப்தாய பிரகடாத்மனே சுலபாயாத்தி துர்காய சுலபாயாத்தி துர்காய நமச்சித்ராய சம்பவே 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 நமஹ சம்பவே நமஹ. எப்படி நான் குரவே நமஹ சொன்னேன், குரு குரவே, அத மாதிரி சம்பு சப்தம் சிவனோடது சம்பு. சம்பவே சதுர்த்தி ஏகவச்சனம், அதனாலதான் நமஹ சம்பவே நமஹ. இப்ப எல்லாமே அவரை நமஹன்னு சொல்றோம். நான் என்ன சொன்னேன், முன்னாடியே சொல்லியிருக்கேன், நமஹங்கிறது வந்தாலே சதுர்த்தி விபக்தி வரும்னு. இப்ப எல்லாமே பாருங்க, ஆசன்னாய ஆசன்ன சப்தம் ராமாய மாதிரி, சுதூராய சுதூர சப்தம் சுதூராய சதுர்த்தி, குப்தாய குப்த சப்தம் சதுர்த்தி, பிரகடாத்மனே ஆத்மன் சப்தம், சோ அதுல வந்து ஆத்மனே சதுர்த்தி, சுலபாய சதுர்த்தி, அதிதுர்காய சதுர்த்தி, நமஹ சித்ராய தட் இஸ் ஆல்சோ சதுர்த்தி, சம்பவே நமஹ. பாருங்க எல்லாமே சதுர்த்தி இருக்கு, அதனால we have to just understand. ஆசன்னாய ஆசன்னா ஆசன்ன பக்கத்துல, ஓகே நியர்பை. அப்போ நீ ஆசன்னாய இருக்கேன்னா யூ ஆர் நியர்பை, யூ ஆர் நியர் அஸ். ஓகே, அப்புறம் சுதூராய அப்படின்னா யூ சீம் டு பி ஃபார் அவே. முதல்ல என்ன சொல்றோம், நீ அருகில் இருப்பது போல் இருக்கிறாய். அடுத்தது சுதூராய, நீ தள்ளி இருப்பது போல், அதாவது தூரே இருப்பது போல் இருக்கிறாய். குப்தாய, குப்தனா சீக்ரெட், ஓகே ரகசியமா இருக்கிற மாதிரி இருக்கிறாய். அப்புறம் பிரகடாத்மனே அப்படின்னா என்னது, ஆத்மனா ஆத்மனா செல்ஃப், பிரகடாத்மனே நீ என்ன பண்றாய், நீ வந்து உன்னையே தானே நீ வந்து சில சமயம் தள்ளி இருக்கிறாய், சில சமயம் நீ பக்கத்துல இருக்கா, சில சமயம் நீ மறைந்து இருக்கிறாய், அதான் சீக்ரெட்டா இருக்க, ஏன்னா மறைந்து இருக்காய். சில சமயம் நீ பிரகடாத்மனே உன்னை நீயே வெளிப்படுத்துகிறாய். ஓகே, இதெல்லாம் சிவனை நம்ம சொல்றோம். சுலபாய அதி துர்காய, அப்போ எப்படி இருக்கியா நீ, சுலபாய உன்னை ஈஸியா பார்க்க அடைய முடியும். அதி துர்காய சில சமயம் என்ன ஆயிடுறது, அதி துர்கானா துர்கானா ஆக்சுவலி துர்கா அப்படின்னா ஃபோர்ட், துர்கானா ஃபோர்ட் அப்படின்னா கஷ்டமா, உனக்கு துர்கானா கஷ்டம்னு இன்னொரு வேர்டு. ஸோ ரொம்ப கஷ்டமா ஆயிடுறது உன்னை பார்க்கறது. அப்போ சித்ராய அப்படின்னா சித்ராய, அப்போ அந்த சித்திரம்னா அழகான, ஓகே அழகான சித்திரம் அப்படின்னா இந்த இடத்துல சித்திரம்க்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, மீனிங் இருக்கு. இந்த இடத்துல சித்திரம்ங்கிறது பியூட்டிஃபுல், அந்த மாதிரி ஒண்டர்ஃபுல் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, அழகான. சம்பவே நமஹ. ஸோ யாரெல்லாம் நீ தூரமாய் இருக்கிறது போல இருக்க, பக்கத்துல இருக்கிறது போல இருக்க, நீ இல்லாமல் இருப்பது போல சீக்ரெட்டா இருக்க, நீ உன்னை தானே வெளிப்படுத்துற மாதிரி இருக்க, நீ ஈஸியா பார்க்கக்கூடியதா இருக்க, இல்லை நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கக்கூடியதா இருக்க, நீ அழகான அந்த சிவனை நான் வணங்குகிறேன், நமஹ. ஓகே, நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்படிப்பட்ட சிவனை வணங்குகிறோம். நமஹ. Salutations to that Lord Shiva who is sometimes close by, sometimes very far away, sometimes he is secretive, sometimes he shows himself before us, and sometimes he is easy to be attained or reached, sometimes he is very difficult to be reached, and but that to that wonderful Lord Shiva I salute, our salutations அப்படின்னு மொத்தமா வச்சுக்கலாம், ஐ கூட வேண்டாம். நமஹ, அந்த சிவனுக்கு வணக்கம். ஓகே, அண்டர்ஸ்டுட் திஸ் ஸ்லோகம்? யாராவது ஒருத்தர் படியுங்கோ. சான்ஸ்கிரிட்லயா தமிழ்லயா? சான்ஸ்கிரிட்ல. ஆசந்தாய
ஆசன்னாய 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 சுதூராய குப்தாய பிரகடாத்மனி சுலபா சுலபயா இல்ல அதிதுர்காய இல்ல சுலபாய சுலபாய அதிதுர்காய நமசித்ராய சம்பவே. ம் சம் நம் சுமித்ரா மேடம் ரீட் பண்ணுங்க. எஸ் சார். ஆசன்னாய சுதுராய சுதூராய சுதூராய குப்தாய பிரகடாத்மனே. வேண்டவே வேண்டாம், போடவே இல்லை, விசர்க்கமே இல்லையா அங்க. எங்க மேம், எங்க மத்த விசர்க்கம் இருந்தா தானே நீங்க சொல்லணும். எதுக்கு இது? இப்ப நீங்க குப்தாய அப்படிலாம் சொல்லாதீங்க. ஓகே அது ஓகே, அது குப்தாயம் தான் சொன்னேன். ஓகே, அததான் இங்க நான் ஒரு தடவை இல்ல குப்தாயம் திருப்பி தான் படிங்க, சொன்னேன். ஓகே. திருப்பி படிங்க. ஆசன்னாய சுதூராய ம் குப்தாய பிரகடாத்மனே ம் சுலபாய அதிதுர்காய நமசித்ராய சம்பவே. சம்பவே. ஓகே, சம்பவே. இது மகோதயா, இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சரணம்ல வந்து ஃபுல்லா சொல்லணும்னா சேர்த்து சொல்லணும் இல்லையா? நம்மளால சொல்ல முடியலன்னா பிரிச்சு சொல்லணுமா? சுலபாயாதி அது துர்காய. தனித்தனியா உங்களுக்கு வந்து மீனிங் புரியறதுக்காக நான் சொன்னேன். இல்லைன்னா சுலபாயாதி துர்காய இல்லனாலும் இப்படி சொல்லக்கூடாது இல்லையா? சுலபாய அதி துர்காயம் சொல்லக்கூடாது, சுலபாய அதி துர்காய அப்படிதான் சொல்லணும். அவ்வளவுதான், அப்படிதான் சொல்லணும். பிரிச்சா போடணும், இல்லைன்னா சேர்த்து சொல்லணும் இல்லையா? கரெக்ட். சேர்த்து சொன்னா வரும், பிரிச்சா வராது. ஓகே 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 ஓகே. தமிழ்ல மீனிங் மட்டும் படிங்கம்மா யாராவது. நான் என்ன மீனிங் படிங்க ஒரு தடவை. நான் படிக்கிறேன் மேடம். படிங்க. நம் அருகில் இருப்பவரும் நம்மை விட்டு தள்ளி இருப்பவரும் மறைந்திருப்பவரும் பிரசன்னமாகிறவருமான அந்த அற்புத கடவுளான சம்புவை நான் வணங்குகிறேன். அவர் சிலருக்கு மிக எளிதில் கிடைக்கிறார், வேறு சிலருக்கு அடைய முடியாதவராக இருக்கிறார். Okay. So understood this? It's an easy sloka about it. It's words வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருந்தாலும் the sloka is very nice. Okay. So ரெண்டு சிவனோட ஸ்லோகம். ஹர பாப்பானி ஹரதாத் சிவோ தத்தாம் சதாசிவம் ந ஜானாமீதி நோ ப்ரூயாத் சர்வஜ்ய பதபாக்யதः. இது பிரிச்சு படிச்சா ஹரஹ பாப்பானி ஹரதாத் சிவஹ தத்தாம் சதாசிவம் ந ஜானாமி இதி நஹ ப்ரூயாத் சர்வஜ்ய பதபாக்யதः. Okay. So now we will go to Samskrita Vangmaya Parichaya. Every lesson has the Sanskrit literature, how it evolved, what was first there. நம்ம நிறைய பார்த்தோம். போன தடவை தான் நம்ம வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் ஐ திங்க் we saw last time. நம்ம நிறைய பார்த்தோம். அப்புறம் நம்ம வேதாஸ் அது பார்த்தோம். இப்போ இந்த தடவை நம்ம we are going to see about Ramayana and Mahabharata. Okay, நல்லா இருக்கும் இது. While the Vedas and Upanishads introduce us to our ancient social values, we get a total picture of our ancestors' ideals and beliefs through the Ramayana and Mahabharata. There are no two opinions about Ramayana and Mahabharata reflecting the soul of our nation. These two are believed to be historical epic poems for thousands of years. நம்ம வந்து ராமாயணம் அந்த காவியங்கள் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல சொல்லும் பொழுது மகா காவியம் ராமாயணம் இது. ஆனா அது வந்து காவியங்கள் நிறைய சொன்னாலும் இது ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மட்டும் நம்ம இத்திஹாசத்துல எடுத்துக்கிறோம். பிகாஸ் தே ஆர் எபிக் புராணாஸ். எப்பிக்னு வந்துடுறது. எப்பிக்னாலே அது ஹிஸ்டாரிக்கல். ஓகே, அப்போ அதுக்கு டேட்டா இருக்கு நம்ம கிட்ட. ராமா வந்து பிறந்தது, வார் நடந்தது, அந்த மாதிரி டேட்டாவோட இது ரெண்டையும் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலா எடுத்துக்கிறதுனால தான் வி சே எப்பிக். வி சே இட் இஸ் எப்பிக். ஓகே, எனக்கு இங்க கொடுத்துருக்காளா தெரியல. தட் ஓகே. ஸோ ஹிஸ்டாரிக்கல் எப்பிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போயம்ஸ் என்னதான் இவ
அதாவது இப்ப வால்மீகியோ வியாசரோ வந்து உங்களுக்கு சாதாரண ப்ரோஸ் நடையில எழுதல. ஓகே, தே வியாசா அண்ட் வால்மீகி. வால்மீகி ரோட் ராமாயணா அண்ட் வியாசா ரோட் மகாபாரதா. இவா ரெண்டு பேருமே வந்து இப்போ வால்மீகியை பத்தி நம்ம பார்க்கணும்னா வால்மீகி வந்து ராமாயண காலத்துல இருந்திருக்கார், ராமரே அவரை பார்த்திருக்கார். ஓகே, அதுக்கும் நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்கு, வால்மீகி ராமாயணத்துல இருக்கு, ப்ரூஃபே இருக்கு. ராமர் போயிருக்கார், அப்புறமா தான் நாரதர் வந்து எனக்கு வந்து வேணும், நீ எழுதணும் அப்படின்னு வால்மீகி கிட்ட சொல்லும் பொழுது வால்மீகி வந்து நீ சொல்லு, நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எழுதுறா. அதுதான் வந்து சங்கேப ராமாயணம். அதுதான் நம்மளோட ராமாயணத்துல முதல் சாப்டரா இருக்கு பாலகாண்டத்துல. ஓகே, ஸோ தட் இஸ் சங்கேப ராமாயணம். அசங்கேபமா எல்லாமே இருக்கும் அதுல. அப்ப அத சங்கேபமா நாரதர் வந்து சொல்றார். சொல்றதுதான் வந்து வால்மீகி வந்து ஹி ரைட்ஸ் வால்மீகி ராமாயணமா எழுதுறார். வியாசர் வந்து மகாபாரதம் எழுதுறார். மகாபாரதம் இஸ் அ பார்ட். அது வந்து பாகவத புராணத்திலையும் இருந்தாலும் அது மகாபாரதம் இஸ் அனதர் ஒன் விச் இஸ் ஆல்சோ ரிட்டன் பை வியாசா. மகாபாரதம்ங்கிற அந்த வியாசரோட அந்த பெரிய எப்பிக்ல இருந்து நம்மளுக்கு 2 ரத்தனம் கிடைச்சிருக்கு. ஒண்ணு வந்து பகவத்கீதா, இன்னொன்னு வந்து விஷ்ணு சஹஸ்ரம். ஓகே, போத் ஆர் ஃப்ரம் மகாபாரதா ஒன்லி. ஒண்ணு வந்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றது, இன்னொன்னு வந்து பீஷ்மர் சொல்றது. ஸோ ரெண்டுமே விஷ்ணு சஹஸ்ரநாமமும் சரி பகவத்கீதையும் சரி வியாசர் தான் எழுதியிருக்கார். பட் வேறு வேறு சிச்சுவேஷன்ல we get these 2 jewels from மகாபாரதா. ஓகே, அப்போ வந்து நம்ம பார்க்கணும் thousands of years. இப்போ ராமாயணத்தை தான் ஆதி காவியம் சொல்றோம். ஏன்னா முதல்ல வால்மீகி எழுதின, அதனாலதான் ஆதி கவிஹி அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகிக்கு பெயர். அண்ட் வால்மீகி த ஆதி கவி. ஓகே, has described the life of Sri Ramachandra 7 காண்டாஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னெல்லாம் 7 காண்டாஸ்ன்னு. நான் இதை படிச்சுட்டு அப்புறமா சொல்றேன். The characters of Sri Rama, Bharata, Anjaneya and Sita are portrayed in it. They stand for certain noble ideals such as carrying out father's words, brotherly affection, devotion towards mother, and devotion towards husband. Ramayana is the source for many poetical works written in Sanskrit. The following verse gives the quintessence of Ramayana. Okay. இப்ப ராமாயணத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 7 காண்டங்கள், 7 காண்டங்களா வால்மீகி வந்து பிரிச்சிருக்கார். அதுல பாலகாண்டம், அப்புறம் அயோத்தியா காண்டம், அப்புறமா வந்து அயோத்தியா காண்டத்துல தான் சீதா தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறது, அதை இது பண்ணட்டும். அப்புறமா he goes to this ஆரண்ய காண்டம், காட்டுக்கு போக சொல்லும் போது. அப்புறமா கம்ஸ் த கிஷ்கிந்தா காண்டம். அப்புறம் கிஷ்கிந்தா காண்டத்துக்கு அப்புறமா தான் சுந்தர காண்டம். சுந்தர காண்டத்துக்கு அப்புறமா தான் யுத்த காண்டம். ஓகே, அப்புறமா யுத்த காண்டத்துக்கு அப்புறமா தான் உத்தரகாண்டம். உத்தரகாண்டம் இஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ். after the யுத்தம் they come back, they are coronated. அவள் பட்டாபிஷேகம் முடிஞ்சப்புறம் உண்டானது தான் உத்தரம். ஸோ இந்த மாதிரி 7 காண்டமா பிரிச்சு அவர் வந்து எழுதியிருக்கார். ஆனா நம்ம எதா எடுத்துட்டாலும் ராமாயணத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு அப்பா கிட்ட எப்படி புள்ள நடந்துக்கணும், ஒரு பிரதர் எப்படி இருக்கணும், ஒரு ஒய்ஃப் எப்படி இருக்கணும், எல்லாருமே ஒரு மதர் எப்படி, ஒரு லேடி எப்படி இருக்கக்கூடாது, எப்படி ஒரு கிங்டமே அழிஞ்சது, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய பின்னாடி வரக்கூடிய நிறைய டிராமாஸ், தட் இஸ் எபிக்ஸ், யாரெல்லாம் காவியங்கள்லாம் எழுதினாலும். இப்போ காளிதாசர் வந்து ரகுவம்சம் எழுதியிருக்கார், தட் இஸ் பேஸ்ட் ஆன் ராமாயணா ஒன்லி. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு காவியம் வந்து எழுதுறா, பின்னாடி படைக்கிறா அப்படின்னு சொன்னானா வந்து இப்போ சம்பூ ராமாயணம் சொல்லிட்டு போஜராஜா எழுதியிருப்பார், அவரும் ஒரு ராமாயணம். அப்புறம் நம்மளுக்கு தெரியும் கம்பர் நம்ம தமிழ்ல எழுதியிருக்காரு. இதே மாதிரி பாவார்த்த ராமாயணா அப்படின்னுட்டு மராட்டியில ஒருத்தர் எழுதியிருக்காரு, தெலுங்குல ஒவ்வொருத்தரும் ராமாயணா எழுதியிருக்கா. அப்போ அது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து துளசி ராமச்சரித்திரம் ஹிந்தியில வந்திருக்கு. அந்த மாதிரி ஆல் லாங்குவேஜஸ் ராமாயணா இஸ் gone beyond everything. It is everybody has read in the whole world. எப்படி நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரை எடுத்துட்டா, I do not know how many of you know Paradise Lost.
இஸ் a very great thing. That is also a great epic. அந்த அது வந்து மில்டனோடது. அவர் கண்ணு தெரியாம போனப்புறம் எழுதினது. They are 12 volumes and that is one very big thing. அது வந்து லிட்ரேச்சர்ல கொண்டாடுறது, இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல. அது மாதிரி இது வந்து ராமாயணம்ங்கிறது இஸ் நம்மளை பொறுத்த மட்டும் இங்கிலீஷ் பொறுத்த மட்டும் they say paradise lost. ஆனா paradise lostலயும் they say that Adam and Eve were there. அவ எப்படி இருந்தா அப்படி எப்படி வரும் அந்த ஆப்பிள் ட்ரீ அதெல்லாம் தான் சொல்லலாம். பட் அது வந்து கூட நம்ம வந்து நம்புறோமோ நம்பலையோ, ராமாயணம் வந்து நம்மளுக்கு வந்து பிரத்யட்சமா கடவுள் வந்து மனிதனா பிறந்து வந்திருக்காருங்கிறத நம்ம இன்னி வரைக்கும் we all are into it. ஓகே, ஸோ இதுதான். அப்போ ஆனா அவர் என்ன சொல்றார், the following verse gives the quintessence of ராமாயணம். ஒரு எசன்ஸ் ராமாயணத்தை எப்படின்னு ரொம்ப அழகான வேர்ஸ் இது. யாந்தி நியாய பிரவருத்தஸ்ய பிரியஞ்சோப்பி சகாயதாம் அபந்தானாம் து கச்சந்தம் சோதரோப்பி விமுஞ்சதி. ரொம்ப அழகா சொல்லிருக்கிறார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல பாருங்க, யாந்தி யானா டு கோ. ஓகே, யானா டு கோ. யாந்தி செல்கிறார்கள். யாரு? நியாய பிரவருத்தஸ்ய நியாயமான வழியில யாரு சென்றாலோ, ஓகே, யாரு போகிறார்களோ, திரியஞ்சோபி திரியஞ்சக அப்பி. திரியஞ்சன்னு என்ன அர்த்தம்னா, திரியஞ்சனா ஹாரிசான்டலா க்ரோ பண்ணுறது. இப்ப நம்ம எப்படி க்ரோ பண்றோம்? நம்ம வர்டிகலா க்ரோ பண்றோம் இல்லையா? நம்ம நெடுக க்ரோ பண்றோம். ஆனா திரியஞ்ச ஹாரிசான்டலா யாரு க்ரோ பண்ணுவா? அனிமல்ஸ். கரெக்டா? இப்ப நம்ம ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தா கூட அது வந்து நீட்டுக்கு க்ரோ பண்ணாது, அது ஹாரிசான்டலா தான் க்ரோ பண்ணும். அதனாலதான் திரியஞ்சக அப்படின்னா ஹாரிசான்டலா க்ரோ பண்ற. அப்படி சகாயதாம் அப்படிங்கிற அவ கூட ஹெல்ப் பண்ணுவாளாம். யாரு? நியாய பிரவருத்தஸ்ய நியாயமான வழியில செல்லக்கூடிய. ஓகே, யார் நியாயமான ஸ்பீக்கர்? ஜி ஸ்பீக்கர். ராமராஜன் மற்றும் நடிகை கனகா சமீபத்துல சந்திச்சிருக்காங்க. அப்ப எடுக்கப்பட்ட இந்த போட்டோஸ் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. 1989 வெளியான. ஓகே, யாந்தி நியாய பிரவருத்தஸ்ய திரியஞ்சோப்பி சகாயதாம். சோ யாரு வந்து நியாய வழியில செல்லறாங்களோ அவளுக்கு யாரு உதவி பண்ணுவாளாம்? திரியஞ்சோப்பி. திரியஞ்சகனா யாரு? ஹாரிசான்டலா க்ரோ பண்றவா. அப்போ ஒரு அனிமல் கூட சகாயம். நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ ஆஞ்சநேயர் நம்ம கும்பிடுறோம், ஆனா கிஷ்கிந்தால இருக்கிற எல்லா குரங்குகளும் போய் உதவி செஞ்சாங்க. ஒரு அணில நம்ம பார்த்தோம் உதவி செஞ்சதுன்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ் கூட உதவி செய்வாங்க. அபந்தானாம். ஓகே, அபந்தானாம் து கச்சந்தம் சோதரோப்பி விமுஞ்சதி. என்னவா? அபந்தானாம், அதாவது யாரு? பந்தானா வழி. ஓகே, மார்க்கம். 10 அப்படிங்கிறது வந்து பந்தானாம், அதாவது தப்பான பாதையில். தூனா பட் ஒரு தப்பான பாதையில் கச்சந்தம் செல்லுகின்றவனை சோதரோ அப்படி. சோதரகன பிரதர், சகோதரன், சோதரன், பிரதர் கூட விமுஞ்சத்தினா அவளை விட்டுருவானாம், விட்டுட்டு போயிடுவானாம், அபேண்டன் பண்ணிடுவான். ஓகே, விட்டு கொடுத்துருவா. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப விபீஷணன் வந்து ராவணனை வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா அவர் அதர்மமான பாதையில போயிட்டு இருக்கார். தர்மமான பாதையில போறவாளுக்கு ஒரு அனிமல் கூட உதவி பண்ணும். தர்மம் இல்லாத பாதையில செல்றவாளுக்கு கூட பிறந்தவர்கள் கூட உதவி செய்ய மாட்டா. So those who do not go, those who go in the right path, even animals will help them. But those who go in the bad path, a wrong path,
okay, or adharma path. Even the brothers, the siblings also will not help. That is what this shloka says. அதுதான் ராமாயணத்தோட எசன்ஸ். கரெக்டா? எல்லாருமே ராமரை உதவி பண்ணா ராவணனுக்கு கூட பிறந்தவா கூட உதவி பண்ணல. ஓகே, ஸோ போட்டிருக்க இங்கிலீஷ்ல, டு ஹிம் who proceeds along the righteous path, even the animals give a helping hand, even a brother desert a person who takes to an unworthy path. Sri Rama proceeded along the righteous path. To him even monkeys and bears, bear, correct, bear, நம்ம அவரோட பேர் கூட உண்டே ஒருத்தர், அந்த ஜாம்பவான், எஸ், ஞாபகம் வர மாட்டேன், ஜாம்பவான், அவரும் கரடி, அவரும் ஹெல்ப் பண்ணார். விபீஷணா கூட ராவணனை விட்டுட்டு போயிட்டார். ஓகே, now anybody can read a Tamil what is given. இந்த இதுல சோதரோபி அப்படின்னு வருது இல்லையா, அந்த அந்த எஸ் மாதிரி இருக்கு, அது என்ன, எப்படி வாசிக்கணும், அது என்ன மீனிங்? சோதரக அப்பி, அந்த எஸ் வந்து அகாராமா, சரி சரி. சோதரக அப்பி பிரிச்சு படிச்சா சோதரக அப்பி, திரியஞ்சக அப்பி முன்னாடி. ஓகே, தட் இஸ் a சந்தி there. அது வந்து சந்தி படிக்கும்போது அதை படிப்பேன், பூர்வ ரூப சந்தின்னு அதுக்கு பேரு. அந்த ஸ்லோக புஸ்தகத்துல நான் நிறைய பாப்பேன் இந்த மாதிரி. ஆமா, அதனாலதான் கேக்குறேன். அது நிறைய இடத்துல எஸ் இருக்கிறதெல்லாம் ஆன எடுத்துக்கணும், ஹஸ்வ அகாரா. ஓகே ஓகே மாதா, அது தமிழ்ல சொல்றேன் பாருங்க மாதா. தர்ம வழியில் நடக்கும் ஒருவனுக்கு மிருகங்கள் கூட உதவி புரிகின்றன. அதர்ம வழியில் நடக்கும் ஒருவனை அவனுடைய சகோதரனை கைவிட்டு விடுகிறான். ஸ்ரீராமர் தர்ம நெறிப்படி நடந்தார். அவருக்கு குரங்குகளும் கரடியும் கூட உதவி புரிந்தன. அதர்ம வழியை பின்பற்றிய ராவணனை அவனது சகோதரனான விபீஷணன் கூட கைவிட்டான். அவ்வளவுதான். அவ்வளவுதான் மாதா. சோ இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இதுதான் ராமாயணத்தோட எசன்ஸும் கூட. ஓகே, ராமாயணத்துல எத்தனையோ இது வந்தாலும் ராமாயணத்தோட எசன்ஸ் என்னது? இதுதான். நல்ல நல்ல தர்ம வழியில சென்றவனுக்கு எல்லா இடத்துலயுமே சிறப்பு, எல்லாரும் உதவி செஞ்சா. அதர்மத்துல செஞ்சவனுக்கு கடைசியில யாருமே உதவி செய்யல. ஓகே, எஸ். ஓகே, ஸோ சம்ஸ்கிருத வாங்மய பரிச்சை is today both two epics. One is Ramayana and the other one is Mahabharata. Mahabharata நான் சொல்லவே வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். We all know about Mahabharata also, but it is written by Vyasa. வியாசரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். He is also called Veda Vyasa. ஏன்னா நம்ம முதலே படிச்சோம், அவர் தான் வேதங்களை 4 பிரிச்சார். வேதங்கள் எல்லாம் இருந்தது, வேதங்கள் எல்லாமே அமானுஷம், வேதங்கள் எல்லாமே நான் சொன்னேன் உங்கள்கிட்ட முன்னாடியும் சொல்லியிருக்கேன், ரிஷிகள் எல்லாம் அப்படியே கேட்ச் பண்ணி பௌருஷம், அப்பௌருஷம், அமானுஷ்யம் ஒத்தராலையும் பண்ணினது இல்லை. வேதம் எல்லாம் கடவுள்கிட்டேருந்து வந்தது. அந்த ரிஷிகள் எல்லாம் அந்த சவுண்ட்ஸை கேட்ச் பண்ணி அதை அவ மனசுல வச்சுண்டு பண்ணினான். அப்போ அந்த வேதங்கள் எல்லாம் இது பண்ணும்பொழுது அது எல்லாத்தையும் அந்த ஓலைச்சுவடி எல்லாம் வச்சுண்டு எல்லா வேதங்களையும் வைக்கும் பொழுது அந்தந்த வேதத்துக்கு அந்தந்த மாதிரி பிரிச்சு அவர் வியாசம் பண்ணினார். வியாசம்னா டிவைடட், வியாசம் பண்ணினார். அதனாலதான் அவருக்கு வேதர் வியாசர்னு பேரு. அண்ட் ஆஃப்டர் தட் ஒன்லி ஹி ரோட் மகாபாரதம் ஆல்சோ. ஓகே, இந்த சம்ஸ்கிருத வாங்மய பரிச்சை எப்படி கேட்பாங்க மாத்தா? கொஸ்டின்ஸ்ல நமக்கு பிரவேஷா இதுல கேக்குறப்போ அதாவது அது ஜென்ரலி மேட்ச் த ஃபாலோயிங்கா கேட்பாமா. ஓகே, புக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கா கேட்பா. இப்போ வால்மீகி ஆதிகவி, வியாசா மகாபாரதா. ஓகே, புரியுறதா? புரியுது. அப்ப ராமாயணா வால்மீகி அப்படின்னு கேட்பா. ஓகே மாத்தா. இப்ப இந்த இதெல்லாம் கேட்க மாட்டால மாத்தா? யாந்தி இப்ப நியாய பிரவர்த்தஸ்ய அந்த மாதிரி இல்ல அதெல்லாம் ஸ்லோகமாலாம் கேட்க மாட்டேன். ஓகே, ஒன்லி இப்போ உங்களுக்கு இப்ப கொஸ்டனா கேட்டா வச்சுக்கோங்க, யாரு கைவிட்டா, யாரு காப்பாத்தினா, அப்ப நீங்க சோதரம் கைவிட்டட்டான், யாரு காப்பாத்தினா, திரியஞ்சோப்பி, இது மாதிரி இல்லைன்னா விலங்குகள், அது மாதிரி நீங்க சொல்லலாம். ஓகே, எப்படி அது கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணணும்.
ஓகே பார்க்கலாம் நம்ம. ஐ வில் ஜஸ்ட் இப்போ என்னோட ஸ்கிரீன் தெரியறதாமா? புரியுதுங்க மாதா. சரி. இப்போ இந்த 4வது லெசன்ல அபியாசா என்ன கேட்டிருக்கா பார்ப்போம். இந்த மாதிரி பார்த்தல சம்ஸ்கிருத பதானி லிக்கன்டு. ஆம், ஃபுட், ஹேண்ட், இயர், ஃபேஸ் தான் சொன்னேன் இல்லையா? இதுக்கு சான்ஸ்கிருத்ல எழுது. பிரஹேலிகா, அப்புறம் சமய நம்ம பண்ணியிருக்கோம். சங்கியா பதம் லிக்கத்து. இப்போ இது திரிஷஷ்டிஹி, சப்தசப்ததிஹி, ஷடஷீதிஹி, புரியுறதா? அப்போ ஷட்நவதிஹி, அப்புறம் 85, பஞ்சாஷீதிஹி, அவ்வளோதான். அப்புறமா வேற ஏதாவது கேட்டிருக்காளா பார்க்குறேன். இல்லை, கேட்கல, ஒன்றுமே கேட்கல இந்த லெசன்ல. வேற எதையும் ஃப்ரண்ட்ல கேட்டிருக்காங்களா கொஸ்டின்ஸ் ஏதாவது? இல்லை. ஸோ சில லெசன்ஸ்லாம் கேட்க கூட மாட்டாங்க. ஓகே, எங்க இருந்தோம்? we were on lesson 4, right? So next we have the katha. Every lesson has a story. Okay. Kushalaha vriddhaha. Okay, kushalaha vriddhaha. இப்போ குஷலக அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குமா சம்ஸ்கிருதத்துல. இந்த இடத்துல நம்ம இவரை கிளவர், விருத்தகனா ஓல்டு மேன். இந்த இடத்துல நம்ம குஷலகங்கிறத கிளவர்னு எடுத்துக்கணும். ஆனா குஷல அஸ்திவா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கும் குஷலகவா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்கியா? ஸோ இந்த இடத்துல contextually the meaning is clever old man. ஓகே, ஏகஹ நான் படிக்கிறேன், அப்புறமா நீங்க படிங்கோ. ஏகஹ நான் படிக்கும் போது ப்ரொனன்சியேஷன் மட்டும் ப்ளீஸ் நோட். ஓகே. ஏகஹ விருத்தஹ ஆசீத், சஹ க்ஷுதிதஹ அபவத், சமீபே ஏகஹ ஆம்ர விருக்ஷஹ ஆசீத், விருத்தஹ ஆம்ர விருக்ஷஸ்ய சமீபம் அகச்சத். எல்லாமே இந்த லெசன்ல பாஸ்ட் டென்ஸ்லயே கொடுத்துருக்கா பாருங்க இந்த ஸ்டோரியில. பிகாஸ் நம்மளுக்கு இந்த 4th லெசன்ல பூத்த காலம் வந்துடுது. ஸோ த ஸ்டோரி இஸ் டோட்டலி கிவன் இன் பூத்த காலம். விருக்ஷே பகூனி ஃபலானி அபஷ்யத். ஓகே, இந்த 4 லைன் மட்டும் எடுத்துக்கோ. ஏகஹ விருத்தஹ ஆசீத். இப்ப ஜென்ரலி கதைனாலே நம்ம எப்படி சொல்லுவோம்? பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். கரெக்டா? நடக்கிறத நம்ம கதையா சொல்ல மாட்டோம், நடந்து முடிஞ்சதை தான் கதையா சொல்லுவோம். பட் நம்மளுக்கு அப்ப கூட சம்ஸ்கிருதத்துல நம்மளுக்கு முன்னாடி லெசன்ல எல்லாம் நம்மளுக்கு பிரசன்ட் டென்ஸ்லயே லட்லக்காரத்திலேயே கொடுத்தா. பிகாஸ் நம்ம லங்லக்காரம் படிக்கல, அப்போ பூத்த காலம் படிக்கல. இப்ப நம்ம பூத்த காலம் படிச்சதுனால பூத்த காலத்தை வச்சு நம்மளுக்கு ஒரு கதா. ஏகஹ விருத்தஹ ஆசீத். ஆசீத் அப்படிங்கிறது அஸ்தாத்தோடுது ஆசீத். ஓகே. இத்தாமன் ஆசீத், ஆஸ்தான், ஆசம், அன் ஆசன். ஓகே, அது மாதிரி இட் இஸ் அன் இர்ரெகுலர் தாத்து. எப்படி நம்ம அஸ்தி, ஸ்தக, சந்தி அப்படின்னு வருது லட்லக்காரத்துல. இதுல ஆசீத், ஆஸ்தா, ஆசன் அப்படின்னு லங்லகாரத்துல. அப்போ ஒரு வயதானவர் இருந்தார். ஓகே. சஹ க்ஷுதிதஹ அபவத். நான் ஒரு தடவை முன்னாடியும் சொல்லியிருக்கேன், ஐம் ரிப்பீட்டிங் இட் அகெயின். நான் 2 தாத்து பரஸ்மை பதையிலையும் 2 தாத்து ஆத்மனை பதையிலையும் நம்ம எப்பொழுதுமே அதை ஈஸ் ஆர் அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சொல்லியிருக்கேனா? ஞாபகம் இருக்கா? ஸோ அஸ் தாத்து, பூ தாத்து, இந்த 2ம் பரஸ்மை பதியில. பவதி, அஸ்தி, இது 2ம் பரஸ்மை பதியில. ஆத்மனை பதியில வித் தாத்து அண்ட் விருத் தாத்து. வர்த்ததே, வித்யதே,
because they are ஆத்மநேபதே தே இத்தே அந்தி வரும். ஓகே, பரஸ்மைபதினா தி தி தஹ அந்தி வரும். ஸோ அஸ்தி ஸ்தஹ சந்தி, பூதாத்துக்கு பவதி பவதஹ பவந்தி. அப்போ அதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன வரும்? அபவத். அதை தான் இங்கே போட்டிருக்கா. ஓகே, அபவத் சஹ க்ஷுதிதஹ அபவத். அப்போ ஹி வாஸ் ஹங்க்ரி. க்ஷுதிதஹ அப்படின்னா ஹங்க்ரி, அவன் பசியுடன் இருந்தான். சமீபே ஏகஹ ஆம்ர விருக்ஷஹ ஆசீத். பக்கத்தில் ஒரு ஆம்ர விருட்சம் இருந்தது. ஆம்ர விருட்சம்னா ஆம்ர அப்படின்னா மாம்பழம், மாமரம், விருக்ஷனா மரம். ஸோ மாமரம் தமிழ், மேங்கோ ட்ரீ. ஓகே, சமீபே நியர்பை. ஓகே, ஏகஹ ஒன் மேங்கோ ட்ரீ வாஸ் தேர். வாஸ் ஆசீத், அதனால வாஸ். There was a mango tree nearby. Vriddha Amra Vrikshasya Samipam Agachat. Vriddha, the old man, Amra Vrikshasya, Amra Vriksha அப்படிங்கிற அகாராந்த புல்லிங்க சப்தத்தோடு ஆம்ர விருக்ஷஸ்ய அப்படின்னா என்ன விபக்தி? ஷஷ்டி விபக்தி. ஷஷ்டி ஷஷ்டி ஏகவச்சனம். ஓகே, வச்சனமும் சொல்லிடணும். ஓகே, ஸோ ஆம்ர விருக்ஷஸ்ய, அப்போ மாமரத்தினுடைய சமீபம், க்ளோஸ், நியர்பை, பக்கத்தில். அகச்சத், அகச்சத் என்ன தாத்துலேருந்து வருது? கம் தாத்து. தாத்து. கம் தாத்து. வாட் லகாரா? பாஸ்ட் டென்ஸ். லங் லக்கா. லங் லகாரா. லங் லகாரம். என்ன புருஷா, என்ன வச்சனம்? ஏகவச்சனம். பிரதம புருஷ. ஏன்னா விருத்த பத்தி சொல்றது. விருத்த அகச்சத். ஓகே, the subject is நாமபதம் is விருத்த, கிரியாபதம் is அகச்சத். ஸோ அந்த வயசானவன் மாமரத்துக்கு அருகில் சென்றான். விருக்ஷே மரத்தில். சப்தம். சப்தமி. பஹூனி நபும்சலிங்கம். நிறைய. நிறைய, ஆனா நபும்சகலிங்கம். நபும்சகலிங்கம் பகுவச்சனம். நபும்சகலிங்கம் பகுவச்சனம். ஏன்னா அடுத்தது என்ன வருது? பலானி. நபும்சகலிங்கம் பகுவச்சனம். நபும்சகலிங்கம். பிரதம பலானி. அதுக்கு இது விசேஷணமா வருது. பஹூனி, பஹு, பஹுனி, பஹூனி. மது, மதுனி, மதுனி. அது மாதிரி தான் இது. சோ பஹூனி, பஹூனி பலானி. அப்பஷ்யத், அப்பஷ்யத். தாத்து. Somebody else can say அப்பஷ்யத். என்ன தாத்து? பஷ்யதி. பஷ்யதி என்ன தாத்து? திருஷ் தாத்து. லட்லகார வந்து பஷ்யதி, லங்லகார வந்து அப்பஷ்யத். ஓகே, சோ மரத்தில் நிறைய பழங்களை பார்த்தான். யார் பார்த்தான்? இங்க சப்ஜெக்ட் என்னது? கர்த்திருப்பதம் விருத்தஹ. ஓகே, அது சொல்லல, ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல சஹ போட்டுக்கலாம். அவன், அவர், எப்படி வேணா எடுத்துக்கலாம். சஹ பஹூனி பலானி அப்பஷ்யத். சோ பஹூனி பலானி இஸ் 2-1, द्वितीया விபக்தி. ஓகே, பகுவச்சனம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, द्वितीया விபக்தி. பகுவச்சனம். எதனால இத சொல்றேன்னா நபும்சகலிங்கத்துல ஃபர்ஸ்ட் அண்ட் ரெண்டு ஒண்ணு தான். ஃபர்ஸ்ட் செகண்ட் செகண்ட் பிரதமா விபக்தி द्वितीया விபக்தி ரெண்டு சேம். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க என்னது? பஹூனி பலானி. பழங்களை பார்த்தான். அப்ப யார் பார்த்தா? அவர்தான் பார்த்தாரு. அப்ப இது கண்டிப்பா யாரு? द्वितीया விபக்தி தான் வரணும். புரியுதா? Is everybody with me? Yes, ma'am. சஹ
அச்சிந்தயத். சஹ அச்சிந்தயத். அச்சிந்தயத். சிந்தனம்னா நம்ம தமிழ்லயே சொல்லுவோம் சிந்த சேரான்னு, நினைக்கிறார். அச்சிந்தயத். சிந்து தாத்து. சிந்தயத். அவர் நினைத்தார். அகம் விருத்தக மம ஷரீரே சக்தி நாஸ்தி. விருக்ஷः உன்னதः अस्ति. கதம் உபரி கச்சாமி, கதம் பலம் பிராப்னோமி இதி. ஓகே, இது வரைக்கும் நம்ம நிப்பாட்டு. சஹ அச்சிந்தயத். அவர் நினைத்தார். என்ன நினைத்தார்? அகம் விருத்தக, நான். விருத்தகன என்னது? வயதானவன். வயதானவன். மம ஷரீரே, மம என்னுடைய, ஷரீரே ஷரீரத்தில், ஷரீர ஓகே சப்தமி. சக்தி நாஸ்தி, சக்தி இல்லை. ஓகே, இங்க சக்தி தான் பிரதமா விபக்தி. ஓகே, சக்தி நாஸ்தி, சக்தி இல்லை. விருக்ஷः உன்னதः அஸ்தி, உயரமாக இருக்கிறது. மரம் உயரமாக, உன்னதகனா உயரமாக. ஓகே, உயரம். ஸோ உயரமாக, அந்த உயரமாக இஸ் ஆக்சுவலி அட்ஜெக்டிவ் டு த மரம். ஓகே, ஸோ உன்னதக அஸ்தி. கதம் உபரி கச்சாமி. இங்க கச்சாமி வந்திருக்கு. அப்ப என்ன வரும் இங்க? நாமபதம் என்ன வரும்? புருஷம். அகம் 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 உபரி கதம் கச்சாமி. அகம், நான் எப்படி போவேன்? நான் எப்படி மேலே போவேன்? கதம், கதம்னா எப்படி. ஹவு வில் ஐ கோ? ஹவு கேன் ஐ கோ? கச்சாமி, ஹவு கேன் ஐ கோ அப்? கதம் பலம் பிராப்னோமி. பிராப்னோமி. ஆப், ஆப் தாத்து. ஆப்னோமினா அடையறது, பிராப்னோமினா அடையறது. பலம் இங்க என்ன விபக்தி? த்விதியா விபக்தி. அததான் மறக்க கூடாது. என்ன? கதம் அகம் உபரி கச்சாமி, கதம் அகம் பலம் பிராப்னோமி. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இத்தி, இத்தினா என்று, என்று சிந்தயத். அகச்சிந்தயத், அவன் நினைத்தான். நான் சொன்னேனே, சம்ஸ்கிருதத்துல ஏதாவது இன்வெர்டட் கமாஸ்ல வந்ததுன்னா பின்னாடி இத்தின்னு போடுவா. தஸ், சோ, சோ அப்படின்னு. தஸ், இப்படியாக கூறினான், இப்படியாக அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழ்ல கூட. தஸ், சோ, அதுதான். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அடுத்தது 3 லைன் தான் முடிச்சிடலாம். விருக்ஷஸ்ய உபரி, விருக்ஷஸ்ய உபரி வானராக ஆசன். நல்லா பாருங்க. ஆசன், ஆசீத், ஆஸ்தான், ஆசன். பகுவச்சனம். பகுவச்சனம். வானராக ஆசன். வானரோ வானராக ஆசன். ஓகே, மரத்தினுடைய, மரத்தின் மேலே யார் இருக்காங்க? வானராக, குரங்குகள் இருக்கின்றன. இருந்தன. ஆசன். ஓகே, இட் இஸ் லங்லகார், பூத்தகால். விருத்தக ஏகம் உபாயம் அகரோத். விருத்தக வயதானவன், ஏகம் உபாயம் ஒரு உபாயத்தை, அகரோத் கிருதாத்து செய்தான். ஓகே, ஏகம் உபாயம். உபாயம் द्वितीया विभक्ति एकवचनम. एकम also is द्वितीया विभक्ति ekavachanam. Okay, it is not napumsakalingam, it is upayekah upayah. द्वितीया विभक्ति ekavachanam. ekam upayam. सह पाषाण खंडान. खंडान பகுவச்சனம். खंडान रामान மாதிரி. பாஷாண கண்டான் கற்களை ஸ்வீகிருத்திய. எல்லாம் பாருங்க, இங்க நம்ம லெப்பு பண்ணியிருக்கோம். ஸ்வீகிருத்திய எடுத்து விட்டு. ஓகே, ஒரு ஆக்ஷன் பண்ணி இன்னொரு ஆக்ஷன் பண்ணினா
லெப்பு வரும்னு சொல்லியிருக்கேன். சோ ஸ்வீகிருத்திய, ஸ்வீ அப்படிங்கறத விட கிருத்து, கிரு தாத்து அதோட கிருத்திய, ஸ்வீகிருத்திய எடுத்து, ஸ்வீகரோதி இஸ் த verb. ஓகே, ஸ்வீகிருத்திய லெப்பு எடுத்துக்கொண்டு, அக்ஷிபன், க்ஷிப்னா டு த்ரோ, அக்ஷிபன் எறிந்தான், அவன் கற்களை எடுத்துக்கொண்டு எறிந்தான். மத்த அக்ஷிபத்த அக்ஷிபன்னா, அக்ஷிபன்னா ப்ளூரல்ல வருமா இல்லையா? எது அக்ஷிபத்து தான் அக்ஷிபத்து தானே போட்டிருக்கு. இல்ல நீங்க பன்னு சொன்னீங்களோ, சாரியா, பை மிஸ்டேக் சொல்லிட்டேனா. அக்ஷிபத் ஏன்னா சஹ அக்ஷிபத், அதான் சிங்குலர். that he is singular, sorry ma, அக்ஷிபத் தான். ஓகே, அக்ஷிபத், அக்ஷிபதா, அக்ஷிபன், that is the way it goes. வானராக குபிதாக அபவன், இருந்தார்கள், அபவத் இருந்தான். முதல் லைன்ல பாருங்க, சஹ க்ஷுதிதஹ அபவத், அவன் பசியுடன் இருந்தான், பசியாக இருந்தான். இங்க வானராக ப்ளூரல், ஓகே, பகுவச்சனம். குபிதாகா, குபிதாகா கோபமாக, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது விசேஷனம். அதனால அது என்ன லிங்கம், என்ன வச்சனம், என்ன விபக்தி வருதோ அதே தான் விசேஷனமும் எடுத்துக்கும். ஸோ வானராக குபிதாக அபவன், ஸோ அங்கே ப்ளூரல் அபவன், இத்தாமன், ஸோ அபவன், வானரங்கள் கோபமாக இருந்தன. தே ஃபலா பலானி அக்ஷிபன், இங்க தே, தே யாரை குறிக்கிறது? வானரங்கள், வானரங்கள். ஸோ வானரங்கள், தட் இஸ் தே, வானராகா தே அவர்கள், பலானி பழங்களை, அக்ஷிப்பன் எரிந்தன. இப்ப இந்த இடத்துல தே, தே இஸ் சஹா தௌத்தே. ஓகே, வானராகாக்கு சஹா தௌத்தே, அந்த தேக்கு நாமபதத்துக்கு கிரியாபதம் வந்து ப்ளூரலா பகுவச்சனமா வரணும். இங்க பகுவச்சனம்னா அங்கேயே பகுவச்சனம் வரணும். ஓகே, சோ நாமபதம் பகுவச்சனம் தே, அதனால கிரியாபதமும் பகுவச்சனம் அக்ஷிபன், இத்தாம் அன். ஓகே, அவைகள் அப்ப யாரு? வானரங்கள் பழங்களை எரிந்தன. ஓகே, விருத்தஹ தானி பலானி, விருத்தஹ தானி பலானி ஸ்வீகிருத்திய சந்தோஷேன அகாதத். நல்லா பாருங்க, எத்தனை வேர்ட்ஸ் வந்திருக்கு பாருங்க. விருத்தஹ தானி, தானி பலானி அகாதத், அவ்வளவுதான் சென்டென்ஸ். விருத்தஹ த ஓல்ட் மேன், தானி பலானி அந்த பழங்களை, துத்தியா விபக்தி கர்மபதம், ககாதத் சாப்பிட்டான். ஓகே, ஆனா இங்க என்ன வந்திருக்கு? ஸ்வீகிருத்திய எடுத்துக்கொண்டு, சந்தோஷேன சந்தோஷத்துடன். இப்ப என்ன விபக்தி அது? சந்தோஷேன திருத்தியா விபக்தி, திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஓகே, ஸ்வீகிருத்திய இஸ் லெப் ஜாத்து. அப்புறமா சந்தோஷேன சந்தோஷத்துடன் சாப்பிட்டான், அகாதத். புரிஞ்சுதாமா? இங்க பலானி இஸ் துத்தியா விபக்தி பகுவச்சனம், சோ தானியும் அதேதான். So tani becomes a visheshanam to palani. Tatte tani, napumsakalingam tatte tani. Okay, if each one read two lines, then you will know any doubt is there. கடைசியில திரிபுர சுந்தரி மேம் முடிச்சா உமா மேம் வாசிக்கிறாளா இல்ல ஆல்பபெட்டிக்கல் திருப்பி பில இருந்து போட்டு? Uma madam is there. Uma madam, can you read the first two lines? வாசிக்கிறேன். குஷலக விருத்தக, ஏகக விருத்தக ஆசித், சக ஆசித் ஆசித், அக குதத்த குதித்தக, அல்ல க்ஷு இக்ஷு இக்ஷ க்ஷுதிதக, இக்ஷுதிதக க்ஷுதிதக க்ஷுதிதக ஆபவத், அபவத்
அபவத். அபவத். அடுத்த லைன் படிங்க. சமயே சமீயே ஏக சமீபே. சாரி பா அது சமீபே ஏகः ஆம்ர விருக்ஷः ஆசித். அவ்வளவுதான். நெக்ஸ்ட். वृद्धः आम्रवृक्षस्य समीपम् अगच्छत्. वृक्षे बहूनि फलानि अपश्यत्. ஓகே, நெக்ஸ்ட். சஹ அசிந்தயத் அச்சிந்தயத் அகம் விருக்ஷः மம சரீரே சக்திः நாஸ்தி. விருக்ஷः உன்னதः அஸ்தி. ஓகே, நெக்ஸ்ட். கதம் உபரி கச்சாமி கதம் ஃபலம் प्राप्नोमि इति वृक्षस्य उपरि वानराः आसन्. ஓகே, நெக்ஸ்ட். நான் படிக்கிறேன் மேம். वृद्धः एकम् उपायम् अकरोत्. सः पाषाणखण्डान् स्वीकृत्य अक्षिपत्. वानराः नेक्स्ट. ओके. वानराः कुपिताः अभवन् ते फलानि अक्षिपन्. ஓகே, நெக்ஸ்ட். திரிபுர சுந்தரி படிங்க. तानि फलानि स्वीकृत्य सन्तोषन् திருப்பி பாருங்க. सन्तोषेण. वृद्धः तानि फलानि स्वीकृत्य सन्तोषेण अगातत्. திருப்பி நல்லா படிங்க. वृद्धः तानि फलानि स्वीकृत्य सन्तोषेण अगातत्. அவ்வளவுதான். அகாதத். So you understood the meaning of the story, right? It's a simple story. Just we have to see what all lang lakara as dhatu asit, bhu dhatu abhavat, gam dhatu agachat, drish dhatu apashyat. Okay, then gachami, gandhatu, prapnomi. This all present tense he is saying to himself. Adanalada asti, gachami, prapnomi, nasti. Asan again is lang lakara. Akarot, akshipat, abhavan, akshipan, akadat. So these are all the kriya padams given here. अक्षिपत्ना என்ன மாதா? Kshipna to throw ma. throw. Okay. So akshipat, he threw. Okay, ma'am. Okay, threw. வேற என்ன இருக்கு இதுல? வியாவஹாரிக. Okay. We will see that in the next class here. சுபாஷித்தத்தோட 4th lesson முடிச்சுருவோம். Okay. Yeah. Yeah. So the screen sharing only is becoming a problem always.